நீ அழகா இல்ல அசிங்கமா இருக்க என சொல்லி 80 பவுண்ட் நகை மற்றும் பணத்தை காதலிக்கு கொடுத்ததால் கணவரை எரித்து கொன்றதாக கைதான மனைவி பரபரப்பு வாக்குமூலத்தை கொடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள திம்மாபுரம் ஊராட்சி நேருபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் 47 வயதான ரங்கசாமி. இவரது மனைவி 44 வயதான கவிதா. இவர் மாடுகளை வளர்த்து பால் வியாபாரம் செய்து வருகிறார். இவர்களுக்கு வைத்தீஸ்வரி, சாதிகா என்ற மகள்களும் சூர்யா என்ற மகனும் உள்ளனர். இந்த நிலையில் ரங்கசாமிக்கும் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தை சேர்ந்த மஞ்சுளா என்பவருக்கும் இடையே தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த கவிதா தனது கணவருடன் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை இரவு 11 மணி அளவில் வீட்டின் மேல் மாடியில் தீயில் கருகி உயிருக்கு போராடி கொண்டிருந்த ரங்கசாமியை அவரது மகன் சூர்யா மற்றும் மகள் சாதிகா ஆகிய இருவரும் மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி புதன்கிழமை காலை ரங்கசாமி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக காவேரிப்பட்டினம் போலீசார் ரங்கசாமியின் மனைவி கவிதா மீது வழக்கு பதிவு செய்து திருப்பதியில் பதுங்கியிருந்த கவிதாவை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில், எங்களுக்கு திருமணமாகி 22 ஆண்டுகள் ஆகிறது. நாங்கள் சொத்து, பணம், நகைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு எனது கணவர் ரங்கசாமிக்கு மஞ்சுளாவுடன் பழக்கம் ஏற்பட்டது. அதனை நான் கண்டித்தேன். ஆனால் அவர் மஞ்சுளாவிடம் பழகுவதை நிறுத்தவில்லை. மேலும் வீட்டிலிருந்த 80 சவர நகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சுளாவிற்கு கொடுத்து விட்டார். மேலும் நிலத்தை விற்று அந்த பணத்தையும் கொடுத்து விட்டார். சொந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த நாங்கள் தற்போது வாடகை வீட்டில் வசிக்கிறோம். ரங்கசாமி 3 மாதங்களுக்கு ஒரு முறைதான் வீட்டிற்கு வருவார். அதுவும் குடித்துவிட்டு தான் வருவார். அவர் என்னை அசிங்கமாக பேசுவதுடன், நீ அழகா இல்ல, நீ அசிங்கமா இருக்கிற, நீ எல்லாம் எதுக்கு என் கூட இருக்கிற என சொல்லி சொல்லி அடித்து துன்புறுத்துவார். அதே போலதான் அன்றைக்கும் குடித்துவிட்டு வந்த அவர் வீட்டின் மேல் பகுதியில் அழைத்து சென்று என்னை அடித்து உதைத்தார். பின்னர் நான் அழுது கொண்டே அங்கேயே இருந்தேன். அவர் போதையில் தூங்கிவிட்டார். நான் கோவத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் விவசாய நிலத்தில் மருந்து தெளிப்பதற்காக வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து வந்து அவர் மீது ஒரு பெட்ஷீட்டை போட்டு அதன் மீது பெட்ரோலை முழுவதுமாக ஊற்றிவிட்டு கட்டையில் துணியை சுத்தி பந்தம் போல் தயார் செய்து அதன் மூலம் அவரை பற்ற வைத்துவிட்டு தப்பி சென்று விட்டேன் என்று அவர் போலீசில் தெரிவித்துள்ளார். கவிதா பேசுவதை கேட்டு அதிர்ந்த காவல்துறை அதிகாரிகள் மேலும் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.